விலங்கு நான் பண்ணதுக்கு காரணமே என்னென்னா, அது வரைக்கும் எனக்கு போலீஸ் மேலே இருந்த இமேஜ் வேறு. அது வரைக்கும் நான் போலீஸை பார்த்த விதம் வேறு. அது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்னா எனக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த கிச்சாங் கொலையை வந்து நான் வந்து நியூஸ் பேப்பரில் படிக்கிறப்ப எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனால் அந்த போலீஸை நான் சந்தித்ததுக்கப்புறம், அந்த போலீஸ்காரங்களாம் சந்தித்ததுக்கப்புறம், அந்த கேஸை பற்றின டீட்டெயில் அவங்க சொன்னதுக்கப்புறம் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அவங்களோட எல்லாத்தையும் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் முறையாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காருக்கிறப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு அங்கே வேலை செஞ்சுருக்க அம்மா வந்து அவங்க கூட்டி பெருக்குவாங்க போல். அந்த அம்மா வந்து டீயை வந்து வச்சாங்க. வச்சுட்டு இவங்க என்கிட்ட பேசுகிற இன்ட்ரெஸ்ட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. அந்த டீ ஆறி போயிடுச்சு. அவங்க போகிறமா அவனை டீ எடுத்து குடிமா அப்படின்னாங்க. முறையாக ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு கூட்டுறம்மா வந்துமா டீ எடுத்து குடிமான்னு அந்த அதட்டல் துணியோடு பேசினாங்களா, அதை நான் ஃபஸ்ட் டைம் அங்கே தான் பார்த்தேன். இது வரைக்கும் இன்ஸ்பெக்டர் தான் இப்படி பேசி நான் பார்த்துருக்கோம். ஆனால் இன்ஸ்பெக்டரே ஒரு அம்மா, ஒரு வேலை செய்கிற அம்மா, அது அவங்க அம்மா கிடையாது, ஒரு வேலை செய்கிற அம்மா. அப்போது அவங்களோட இயல்பு அங்கே போய் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தது. எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியாது. அவங்களுடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனாலே குளிச்சுட்டு வாமாங்க, அந்த மாதிரியான ஒரு இது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவங்க பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு இருமான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கூப்பிட்டு போய் எல்லோரும் கொஞ்சிக்கிட்டு சாக்லேட் கொடுத்துக்கிட்டு திரும்ப கூப்பிட்டு போய் மாமா சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ஒரு அப்போ இது என்ன தோணுச்சுன்னா, நம்ம அவங்கள ஒரு ஏலியனாகவே பார்த்துட்டே இருந்தோமே, இந்த லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இவங்களுக்குள்ள இப்படி ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றது தான் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்டிங். அது ஸோ விலங்குலேருந்து நான் போலீஸ்காரங்களுடைய நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறனால இந்த கேரக்டரை இப்போ இது ஒரு கேரக்டர் தான், ஒரு 2 கேரக்டரை எடுத்து ஒன்றாக்கி தான் இந்த கேரக்டர் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது உண்மை சம்பவம் மீன்ஸ் ஆமாம், நிறைய சம்பவங்கள் அவங்க சொன்னதை வச்சு தான் எடுத்துருக்கோம். கேரக்டராகவே 2 போலீஸ்காரங்களோட கேரக்டரை எடுத்து ஒன்றாக்கி தான் இந்த கருப்புன்ற கேரக்டரை உருவாக்கிடுவோம், கோட்டை கருப்பு சாமின்ற கேரக்டரை. ஸோ அவங்களுடைய இயல்பு என்ன, அவங்களுடைய இது என்ன, அவங்களுடைய அதிகாரம் என்ன, அவங்கள எவ்வளோ தூரம் வேலை செய்ய முடியும், அவங்களுடைய எஃபர்ட் என்ன. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF.